அனைவருக்கும் வணக்கம். டிஎன்எஸ்டிசி அரசு வேலைவாய்ப்புக்காக காத்துட்ருக்க எல்லாருக்கும் தான் இந்த வீடியோ. ஸோ தமிழக அரசு போக்குவரத்து கழகத்தில் என்ன தான் நடக்குது, எப்பொழுது அப்பாயின்மெண்ட் ஆர்டர் கிடைக்கும், எப்பொழுது புதிய பணி நியமனத்துக்கான நோட்டிஃபிகேஷன் வரும்னு சொல்லி பல விஷயத்தோடு காத்துட்ருக்கீங்க. அதே சமயத்தில் டிஎன்எஸ்டிசி சம்மந்தப்பட்ட சில முக்கியமான அப்டேட்ஸ் அண்ட் அகைன் நான் சொல்லியிருக்கக்கூடிய இந்த அப்பாயின்மெண்ட் பற்றியும் நியூ நோட்டிஃபிகேஷன் பற்றியும் பார்க்கலாம். அரசு பேருந்து ஓட்டுநர்களுக்கான புதிய கட்டுப்பாடுகள் கொடுத்துருக்காங்க. அந்த கட்டுப்பாடு படி பார்த்திங்க அப்படின்னாக்கா ஒவ்வொரு முறை பேருந்துகளை எடுக்கும்போதும் கரெக்டாக செக் பண்ணி தான் எடுக்கணும். பிரேக்கு, டயரு, காற்றுல ப்ரெஷரு, இந்த மாதிரி இன்ஜின் எப்படி கரெக்டாக ஒர்க் ஆகுதா, இந்த மாதிரியான எல்லாத்தையும் செக் பண்ணிவிட்டு தான் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு புதிய கட்டுப்பாடுகள் விதிச்சிருக்காங்க. ஆல்ரெடி ஒவ்வொரு பேருந்தை இயக்கும் போதும் ஒவ்வொரு முறையும் இதெல்லாம் செக் பண்ணிவிட்டு கரெக்டாக தான் எடுக்கணும். இதுதான் விதிமுறைகள். ஸோ இந்த பேசிஸில் தான் ஆல்ரெடி இருக்குது. ஒவ்வொரு டிரைவருக்குமே தெரியும் ஒரு வண்டி எடுக்கிறதுக்கு முன்னாடி என்னென்னலாம் செக் பண்ணணும் அப்படின்றது. அதெல்லாம் தெரிஞ்சால் மட்டும்தான் லைசன்ஸே கொடுப்பாங்க. ஸோ அப்படி இருக்கையில் இந்த மாதிரியான ஒரு கட்டுப்பாடு அப்படின்றது எதை காட்டுது அப்படின்றது நம்ம பார்க்கணும். இது ஏன் இதுக்கான அவசியம் என்னன்னு பார்க்கலாம். தமிழகத்தில் மற்றும் நேற்று ஒரே நாளில் 7 பேருந்துகள் விபத்துக்குள்ளாயிருக்கு. அரசு பேருந்துகள் 7 பேருந்துகள் விபத்துக்குள்ளாயிருக்கு. ஸோ 7 பஸ்ஸில் எத்தனை பேர், எத்தனை கனவுகளோட, எத்தனை குடும்பங்கள், எத்தனை நபர்கள் இருந்திருப்பாங்க. அத்தனை பேருக்கு இப்படி விபத்துக்குள்ளாகிறாங்க அப்படின்ற போது நல்லா யோசிச்சு பார்க்கணும். அரசின் மெத்தனமான சில நடவடிக்கைகள் காரணமாக இவ்வளோ பேர் பாதிக்கப்படுறாங்க. இத்தனை மக்கள் சரியான இப்போ பர்மனெண்ட் போஸ்டிங் எடுத்திருந்தால் இந்த இஷ்யூஸ் கிடையாது. பர்மனெண்ட் போஸ்டிங்ஸ் எடுக்கணும், சரியான பயிற்சி காலத்தில் பயிற்சி கொடுக்கணும். அப்படி இல்லாமல் டெம்பரரி போஸ்டிங் எடுக்கிறேன்னு சொல்லிட்டு அனுபவம் இல்லாத நபர்களை உடனடியாக எடுக்கிறாங்க, இஷ்டத்துக்கு மாற்றுறாங்க. இதெல்லாம் ரொம்ப மோசமான நடைமுறை. இதனால் இந்த மாதிரி அசம்பாவிதங்கள் நடக்குது. இதை தாண்டி இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னாக்க, அரசு பணிமனைகளில், அதாவது போக்குவரத்து பணிமனைகள் இருக்கக்கூடிய பேருந்துகளை சரிவர பராமரிக்கிறதுல, அதே மாதிரி அதுக்கு வரக்கூடிய நிதியை சரியாக செலவு பண்ணுறாங்களா, பராமரிப்பு கரெக்டாக இருக்கா, இந்த மாதிரியான நிறைய கேள்வி இருக்குது. அப்படி கரெக்டாக இருக்கும் பட்சத்தில் ஏன் பிரேக் பிடிக்கல, இதெல்லாம் ஒரு ரீசனா? இதெல்லாம் கரெக்டாக இருந்தால் தானே பஸ்ஸு லைனுக்கே அனுப்பணும். ஆனால் அதெல்லாம் செக் பண்ணி ஒவ்வொரு ஆண்டும் பராமரிப்பு என்ன பண்ணுறாங்க, அந்த பேருந்துகளுக்காக வழங்கப்படக்கூடிய நிதி என்ன ஆகுது, இந்த மாதிரி பல கேள்விகள் தொடர்ந்து எழுந்துட்டு இருக்குது. இதுக்கெல்லாம் எப்போ தான் விடிவு காலம் வரும், எப்போ தான் தீர்வு வரும்னு தெரியல. ஒருத்தர் தான் பார்க்க வேண்டும். தற்போதைய நிலைமைக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா, இந்த பணி நியமன ஆணை சம்மந்தப்பட்ட முக்கியமான அப்டேட்டு என்ன அப்படின்னாக்கா, ஜனவரி மாதத்தில் அப்பாயின்மெண்ட் ஆர்டர் வழங்க போதாக சொல்லியிருக்காங்க. அந்த டேட் பார்த்தீங்க அப்படின்னாக்கா, முதலமைச்சர் அவருடைய மகனாக இருக்கக்கூடிய துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள்ட்ட தான் எதிர்பார்த்துட்ருக்காங்க. ஸோ உதயநிதி அவர்கள் டேட்டுக்காக வெயிட்டிங்கு. அவர் டேட் சொன்னார் அப்படின்னாக்கா அந்த தேதியில் நடத்த திட்டமிட்டிருக்காங்க. மேபி 10ஆம் தேதி 10 இந்த 10ஆம் தேதி 9, 10 இந்த தேதிகளில் வழங்க இந்த மாதிரியான அப்பாயின்மெண்ட்ஸு இது சம்மந்தப்பட்ட அப்டேட் வெளியாக வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லி தகவல். ஒரு நிகழ்ச்சி, பெரிய அளவில் ஒரு நிகழ்ச்சியும் நடத்த போகிறதா சொல்லியிருக்காங்க. ஏன் அப்படின்னாக்க அதெல்லாம் அரசியல் காரணங்கள். இந்த ஜனநாயகம் படம் வருது, இந்த மாதிரியான நிறைய ரீசன்ஸ் சொல்கிறாங்க. பார்ப்போம். நல்ல முன்னாடியே வந்தால் நல்ல விஷயந்தான். அதே மாதிரி இப்போ இன்டர்வியூ நடந்து முடிஞ்சவர்களுக்கான எல்லாருக்கும் சேர்த்து தான் வழங்க போகிறாங்க. அதேமாதிரி 29ஆம் தேதி நடத்தக்கூடிய இன்டர்வியூவில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சேர்த்து தான் இந்த அப்பாயின்மெண்ட்ஸை கொடுக்குறாங்க அப்படின்றது கூடுதல் முக்கியமான விஷயம். நன்றி.